கர்நாடக மாநிலம் தும்கூரு மாவட்டத்தில் உள்ள குணிகல் பகுதியைச் சேர்ந்தவர் பிரியங்கா. 29 வயதான இவருக்கு திருமணமாகி கணவர் மற்றும் குடும்பம் உள்ளது. இதனிடையே கடந்த 12ஆம் தேதி சிக்மகளூர் மாவட்டத்தில் உள்ள முடிகெரே பகுதியில் நடந்த ஒரு திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரியங்கா சென்றிருந்தார். திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை அணிந்து கொண்டு சென்றுள்ளார். திருமணம் முடிந்து ஊருக்கு திரும்பும் வழியில் ஹாசன் மாவட்டம் என்ற இடத்தில் அவர் பேருந்தை விட்டு இறங்கியுள்ளார். ஆனால் அதன் பின் அவர் காணாமல் போனார். அதுவரை கணவரிடம் செல்போனில் பேசி வந்த பிரியங்கா அதன் பின் அவருடனான தகவல் துண்டிக்கப்பட்டுள்ளது. அவர் வீடு வந்து சேர்ந்து விடுவார் என குடும்பத்தினர் காத்திருந்த நிலையில் அவர் திரும்பவில்லை. நேரம் செல்ல செல்ல பதறிப்போன அவர்கள் பல்வேறு இடங்களில் தேட ஆரம்பித்துள்ளனர். ஆனால் எங்கும் கிடைக்காததால் போலீசில் புகார் அளித்தனர். அவர் நகைக்காக கடத்தப்பட்டாரா என்று போலீசார் விசாரிக்க ஆரம்பித்தனர். இந்த நிலையில்தான் கல்கெரே ஏரிக்கரையில் பிரியங்காவின் சுடிதார், உள்ளாடைகள், செருப்பு மற்றும் ஹேண்ட்பேக் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டன. இதை பார்த்து கணவர் குடும்பம் அதிர்ச்சியில் உறைந்தது. பிரியங்கா 30 லட்சம் ரூபாய் தங்க நகைகளை அணிந்திருந்ததால் நகை பறிப்புக்காக யாரோ அவரை கொலை செய்து ஏரியில் வீசிவிட்டதாக கருதப்பட்டது. இதையடுத்து ஹாசன் மாவட்ட போலீசார், தீயணைப்பு படையினர் மற்றும் நீச்சல் வீரர்கள் ஏரியில் தீவிரமாக தேடினர். மோப்ப நாய்கள் மற்றும் ட்ரோன் கேமராக்களும் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இந்த நிலையில்தான் பிரியங்காவின் மொபைல் போன் சிக்னலை போலீசார் ஆய்வு செய்தனர். அது குணிகல் பகுதியில் இருப்பதை காட்டிக் கொடுத்தது. இதையடுத்து அங்கு விரைந்த போலீசார் டேவிட் என்பவரின் வீட்டில் சோதனை நடத்தியதில் பிரியங்கா அங்கே இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரிடம் விசாரணை நடத்திய போதுதான் அந்த திடுக்கிடும் தகவல் வெளியானது. பிரியங்காவின் கணவர் வேலை செய்யும் நிறுவனத்தில் தான் இந்த டேவிட் வேலை செய்து வந்துள்ளார். இதனால் அவர் அடிக்கடி பிரியங்காவின் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது இவர்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இது திருமணம் மீறிய உறவாக மாறியுள்ளது. இதனால் கணவரை பிரிந்துவிட்டு டேவிட்டுடன் வாழ பிரியங்கா முடிவு செய்துள்ளார். கணவரை விட்டு வரும்போது வெறும் கையுடன் வராமல் வீட்டில் உள்ள நகைகளை எடுத்து வர திட்டமிட்டுள்ளார். இதன்படி சம்பவம் நடந்த நாளன்று திருமணத்திற்காக வீட்டில் இருந்த அனைத்து நகைகளையும் எடுத்து போட்டுக்கொண்டு கிளம்பியுள்ளார். பிப்ரவரி 12ஆம் தேதி திருமணத்திற்கு சென்றிருந்த பிரியங்கா அங்கிருந்து திரும்பும் வழியில் தனது திட்டப்படி டேவிட்டை சந்திக்க முடிவு செய்துள்ளார். மேலும் தான் உயிருடன் இருப்பதை மறைக்கவும், குடும்பத்தினர் மற்றும் போலீசார் தன்னை தேடுவதை நிறுத்தவும் தான் இறந்துவிட்டதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கியுள்ளார். போலீசாரை திசை திருப்ப ஹாசன் மாவட்டம் கெல்கெரே ஏரிக்கரையின் 3 வெவ்வேறு இடங்களில் தனது சுடிதார், உள்ளாடைகள், செருப்பு மற்றும் ஹேண்ட்பேக் ஆகியவற்றை வேண்டும் என்றே வீசி சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. அவர் நடத்திய இந்த நாடகத்தால் அவர் நகைகளுக்காக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற அச்சத்தில் அந்த பகுதியே பெரும் பரபரப்பாக மாறியது. உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார், தீயணைப்பு படையினர், ட்ரோன்கள் மற்றும் மோப்ப நாய்களை கொண்டு பல மணி நேரம் ஏரியில் தேடுதல் வேட்டை நடத்தி அரசு இயந்திரத்தின் நேரத்தையும் உழைப்பையும் வீணடிக்க செய்துள்ளார். இதையடுத்து அவர்களிடம் இருந்து நகைகளை மீட்டு குடும்பத்தினரிடம் போலீசார் ஒப்படைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.